இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா காசிக்கு சமமான காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி தாயாரும் இருக்காங்க. அவர்களுடைய தரிசனத்தை இப்போ பார்ப்போம். शम्भो महादेव सदा शिवा अम्बुजनयना नारायण शम्भो महादेव सदा शिवा अम्बुजनयना नारायण हर ओम सदा शिवा हरि ओम नारायण हर ओम सदा शिवा हरि ओम नारायण पन्नगभूषण सदा शिवा पन्नगशयना नारायण पन्नगभूषण सदा शिवा पन्नगशयना नारायण कैलासवासा सदा शिवा वैकुण्ठवासा नारायण कैलासवासा सदा शिवा वैकुण्ठवासा नारायण गौरी समेता सदा शिवा लक्ष्मी समेता. விஸ்வநாத சுவாமிக்கு வருடாந்திர பூஜையானது மகா சிவராத்திரி மற்றும் ஐப்பசி மாதத்தில் நடக்க இருக்கின்ற மகா அன்னாபிஷேகமும் சிறப்பாக நடைபெறுகின்றது. காட்சி தர வேண்டும் காவிய நாயகி மாதங்கியே மாதங்கியே காட்சி தர வேண்டும் காவிய நாயகி மாதங்கியே மாதங்கியே காட்சி தர வேண்டும். மாட்சி மிகுந்திலங்கும் மாதரசி மாதங்கியே மாட்சி மிகுந்திலங்கும் மாதரசி மாதங்கியே மாணிக்க வீணை. விசாலாட்சி தாயாருக்கு வருடாந்தத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் ஆடிப்பூரம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வைபவத்திலே சிறப்பு அபிஷேகமும் நவராத்திரி வைபவத்திலே 9 நாட்களும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்களும்
पुण्यवर्धनं शोकमोहदैर्यलोभकोपतापनाशनं ते प्रयान्ति कालभैरवा. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு ஐயோ இன்னைக்கு அஷ்டமி அப்போ சாயங்காலம் போய் பைரவரை கும்பிட்டு வந்துடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை விட முக்கியமான ஒரு விசேஷம் கேளுங்க. எல்லா கோயில்லையும் சிவன் கோயிலில் பார்த்துருக்கீங்களா பைரவர் இருப்பார். சிவன் கோயிலெல்லாம் மூடிட்டு பைரவர் காலில் தான் வச்சுட்டு போவாங்க. ஏன்னா கோயிலை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்கிறது அவர் தான். அந்த சாவியை தொட்டவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம்லாம் படுவான். அந்த மாதிரிலாம் உண்டு. அதே மாதிரி இந்த பைரவ அஷ்டமி வந்து அபிதான சிந்தாமணின்னு ஒரு புஸ்தகம் இருக்குங்க. அந்த புஸ்தகத்தில் பைரவரை பற்றி பூரா எழுதியிருக்காங்க. பைரவர் யார், எப்படி, என்ன, ஏது, இது பூரா எழுதியிருக்காங்க. அபிதான சிந்தாமணி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பைரவர் அஷ்டோத்திரம்னு ஒரு அஷ்டோத்திரம் இருக்குது. அது படித்தா ரொம்ப விசேஷம். இதெல்லாம் முன்னாடி இந்த பைரவர் எப்படி பிறந்தார், இவருடைய பிறப்பு யார், இவங்க அப்பா அம்மா யார், இந்த பைரவருக்கு எப்படி இவ்வளோ சக்தி கிடைச்சது, அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தாருகாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அவன் பேர்லேயே அசுரன் இருக்கு பாருங்கள். தாருகாங்கிறது அவன் பேர், கூடவே அசுரன் சேர்ந்துக்கிறான். அதுதான் தாருகாசுரன். அவன் சிவபெருமான்கிட்ட ஒரு வரம் கேட்குறான். நான் சாகக்கூடாதுங்கிறான். சிவபெருமான் சொல்கிறார், இயற்கை தர்மம் என்பது ஒன்று இருக்கிறது. அதனால் வந்து நீ தயவு செஞ்சு ஒரு நாள் உனக்கு முடிவு உருவாகும். அதனால் வந்து நீ அப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறார். இந்த மாதிரிலாம் வந்து கேட்கக்கூடாது, உன்னுடைய மரணம் ஏதோ ஒரு வகையில் நீ கேளு, அந்த வகையில் நான் தர்றேன். உடனே என்ன நினைக்கிறேன், பெண்களையெல்லாம் பார்த்து கேவலமாக நினைக்கிறான். சரி ஒரு பெண்ணால் எனக்கு மரணம் ஏற்பட்டால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டுறான். சிவபெருமான் சரி அப்படின்னு வரம் கொடுத்துட்றாரு. அப்போ அந்த தாருகாசுரன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஆணவத்தால் நிறைய தவறுகள் பண்ணுறான். உடனே இது என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷத்திலிருந்து ஒரு ஜோதி உருவாகி பார்வதி தேவி காளி அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை உருவாக்குறாங்க. காளியம்மன் உருவாவனுடைய விதம் இதுதான். அந்த காளியம்மன் உருவாகி அந்த காளியம்மன் வந்து அவ்வளோ அருமையாக தெய்வ சாட்ச ரூபிணியாக உருவாகிறாங்க. உருவாகி என்ன செஞ்சாங்க, என்ன நடந்தது, எப்படி பைரவர் பிறந்தாது, இது வந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு